வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச பிரியாணியை எப்படி ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்கிறேன் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சால் குக்கரில் தாங்க செய்வோம். அப்படி குக்கரில் செய்யும்போது கொஞ்சம் தண்ணியோட அளவு மாறினாலோ இல்லை அடுப்போட ஹீட் லெவல் மாறினாலோ இல்லை அரிசியை பொறுத்தோ ஒன்றும் குழஞ்சி போயிடும், அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிடும், இல்லையா சரியாக வேகாமல் போயிடும். இந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஹைதராபாத் ஸ்டைலில் சிக்கன் டம் பிரியாணியை எப்படி வீட்டிலே செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்க மெத்தடில் செஞ்சால் ஃபஸ்ட் டைம் பிரியாணி செய்கிறவங்க கூட ஒரு பர்ஃபெக்டான பிரியாணியை சூப்பரான டேஸ்ட்டில் கடைகளில் வாங்குற மாதிரியே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். இன்றைக்கி நான் 400 கிராம் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது 2 கப் அளவு இருக்கும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து நல்லா கழுவிக்குவோம். அரிசி ஊறினதுக்கு அப்புறமா கழுவுனா அரிசி உடஞ்சி போயிடும். ஸோ நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்குவோம். இப்போ இதில் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்குவோம். அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 4 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். கூடவே 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குவோம். நெய் உருகி நல்லா சூடாகவும் இதில் இப்போ 200 கிராம் அளவு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இதில் தாளிப்புக்கு பட்டை கிராம்பெலாம் இப்போ சேர்க்க தேவையில்லைங்க. டேரெக்டாக வெங்காயத்தை சேர்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கிக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கவும் இதில் இப்போ 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதையெல்லாம் எந்த அளவுக்கு ட்ரை ஆக வரைக்கும் வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கைப்படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கிலோ சிக்கனை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். 400 கிராம் அரிசிக்கு 500 கிராம் சிக்கன் கரெக்டாக இருக்கும். எப்போவுமே பிரியாணிக்கு அரிசியோட அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கனை 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்குவோம். உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா இல்லைன்னா கடைகளில் ரெடிமேட் பிரியாணி மசாலா கிடைக்கும். அதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை இந்த மாதிரி தெளித்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குவோம். மூணு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கவும் 1 கப் அளவு தயிரை உள்ளே சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 கைப்பிடி புதினாவும் 1 கைப்பிடி மல்லித்தலையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாயை சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுடுவோம். உங்கள் காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுருவோம். அடிப்பிடிச்சிடா மட்டும் இடையிடையே லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடுவோம். பிரியாணி கிரேவி ரெடி ஆகும்போது இன்னொரு அடுப்பில் சாதம் வடிச்சிருவோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். தண்ணி கொதி வரவும் அதில் 2 பிரியாணி இலை, கொஞ்சம் கிராம்பு, 4-5 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை இதெல்லாம் உள்ளே சேர்த்துக்குவோம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம்.
ஏன் நம்ம தாளிக்கும் போது சேர்க்காம பட்டை கிராம்பு எல்லாம் இப்போ சேர்க்குறோன்னா, நம்ம இப்போ சேர்த்தா தான் சாதத்தில் இந்த மசாலா வாசம் எல்லாம் நல்லா இறங்கும், பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்குவோம். அரிசி உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டியால் கிண்டாதீங்க, அரிசி வந்து உடஞ்சி போயிடும். பாஸ்மதி அரிசி சீக்கிரமாகவே வெந்துடும், ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்து ரெடி ஆகிடும். ஸோ கிட்டையே இருந்து பார்த்து கவனமாக அரிசி குழஞ்சிடாமல் வடிச்சிருங்க. பாருங்கள், அரிசி வந்து இந்தளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வடித்தா வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஸ்ட்ரெயினர் பவுலில் வச்சு அதில் இப்படி சாதத்தை சேர்த்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாத்திரத்தை மூடியால் மூடி வடித்து கூட நம்ம எடுத்துக்கலாம். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு அகலமான அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்குவோம். இதில் வடித்து எடுத்த சாதத்தை ஒரு 2 இன்ச்சு உயரத்துக்கு வந்து பாட்டம் லேயராக சேர்த்துக்குவோம். சாதத்தை சேர்த்தாச்சு. பாருங்கள், பிரியாணி கிரேவி வந்து இந்த அளவுக்கு ட்ரையான போதும். இதை இப்போ செகண்ட் லேயராக சேர்த்துக்குவோம். கிரேவியை சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு இது மேலேயே 3வது லேயராக மறுபடியும் சாதத்தை சேர்த்துக்குவோம். மறுபடியும் பிரியாணி கிரேவியை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக மேலே மீதம் இருக்க எல்லா சாதத்தையும் சேர்த்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இதை அடுப்பில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். இது மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை கட் பண்ணி சேர்த்து ஏர் வெளியே போகாத மாதிரி ஒரு மூடியால் மூடிக்குவோம். அடுப்பு ஃபுல் சிம்மில் இருக்கட்டும். பாத்திரத்தோட ஒரே இடத்துல சூடுபடாமல் அப்பப்போ பாத்திரத்தை இப்படி நகட்டிக்கிட்டே இருப்போம். பாருங்கள், இந்த மாதிரி லெஃப்ட் சைட் கார்னரில் கொஞ்சம் நேரம், ரைட் சைடில் கொஞ்சம் நேரம், அதே மாதிரி மேல் பக்கம் கொஞ்சம் நேரம், கீழ்ப்பக்கம் கொஞ்சம் நேரம்னு நகட்டி வச்சு ஹீட் பண்ணிக்குவோம். ஏன்னா ஒரே இடத்துல ஹீட்டான அடிப்பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி நகட்டி ஹீட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு தம்மில் வச்சு எடுத்துக்குவோம். உங்ககிட்ட பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு தவாவை வச்சுட்டு அது மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சு நகட்டாமல் ஈஸியாக தம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் வச்சு நல்லா தம்மில் வச்சாச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். அரிசி உடஞ்சிடாமல் மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. அடிப்பிடிக்காமல் குழையாமல் ஒரு பருக்க கூட வேஸ்ட் ஆகாமல் ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட்டும் கடைகளில் வாங்குகிற பிரியாணி மாதிரியே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பிரியாணி செய்கிறவங்க கூட இந்த மெத்தடில் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவ்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.